இங்க இருக்கிற வேலு அதிமுக, KKSR அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக. அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்புக்கினிய சகோதரர்களை பார்க்கின்ற போது கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்துவார். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றதுதான் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர்கள் சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அதைத்தான் மக்களும் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய மகிழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் வழங்கியதற்கு பிறகுதான் கூட்டத்திலே கரவோசை கிடையாது. ஆனால் இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், நீங்கள் அடிக்கிற விசிறி பார்க்கிற போது 1 ரூபாய் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்களே செலவு செய்து நீங்களே செலவு செய்து நீங்களே இங்கே வருகிறீர்கள். 1000 கொடுத்து பிரியாணி கொடுத்து அதற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நேற்று பார்த்தேன். அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுகள் தான். ஆகவே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை பொறுத்தவரையிலும் தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லோரும் நினைத்தார்கள் திரைப்படத்திலே அவர் ஹீரோ. ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவர்தான் வரப்போகிறார். அரசியல் வரலாறு நடக்கப் போகிறார். மனிதநேயத்தோடு 500 கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிற ஒரு சேவைக்காக அவர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை. ஆகவேதான் எல்லோரும் ஏற்றுக் கொள்கிறார். இங்கே சொன்னார்களே, திமுகவில் இருக்கிற வீட்டிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் விசாரிக்கிற போது தெரிகிறது எல்லா கட்சியில் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு இவருக்கு தாங்க. அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது? அது 3ஆக பிரிய போகிறது. 3ஆக பிரிந்தால் என்ன ஆகும்? சில பேர் டெபாசிட்டை இழப்பார்கள், சில பேர் தேர்தல் இருப்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள், சில பேர் பணத்தை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள். நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய தளபதி இயக்கம். வெற்றியை எந்த சக்தியாலும் நிறுத்த இயலாது. நம்முடைய வலிமையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. எங்கே சென்று கேட்டாலும் அவருக்கு தான் ஓட்டு. அதைவிட நான் பல இடங்களில் பேசினேன். துபாயில் இருக்கின்ற ஒரு இடத்துல பேசினேன். அவர் சொன்னார்கள், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது, இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டில இருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் வெளிநாட்டில இருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவருமே சொன்னால், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது. தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்தெழுந்து நின்றிருக்கிறார். மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாற்றி காட்ட முடியாது. இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் 5 லட்சம் பேர் வருவாங்க. 60,000 சேர்ந்த போட்டாங்க, 10,000 சேர் காலி, 20,000 சேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாதி பேர். நான் பார்த்தேன். நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் மறுபடி போட்டுதான் பாருங்க. ஏன்னா லாங் டிராவல் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சில பேருக்கு தலைகள இருக்காங்க. இவர் குரல் கொடுக்கிறார்கள், ஆட்சி மாற்றங்கள் உருவாகும், திமுக ஆட்சி தகர்த்தெய்வோம்னு பேசினார். ஒருத்தர் கை தட்டவில்லை. நாம் சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவராக பேசினாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட நேரத்தோட முடிஞ்சு. நாளைக்கு நடக்க போர் சொன்னாரே அர்ஜுனும், இங்க இருக்கிற அண்ணன் குசி ஆனந்தன் சொன்னார்களே, நாளைதான் நம்முடைய
போர்க்களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெற்றி பயணத்தை வளர்ந்து வருகிறோம். ஏற்காடு தொழில் சொன்னால் நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்து அரசியல் வரலாறு தலைவரோடு இருந்தவர். அப்பெல்லாம் நான் சின்ன வயசு 26 வயசுல எலெக்ஷன் இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படியெல்லாம் உங்களாட்ட வந்து நானும் இருந்தேன். இப்போது அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போனா நானும் புசியான்னு போனோம். 2-3 நிகழ்ச்சி ரோட்டுக்கு போட்டு காலை முதிச்சு கையை முதிச்சு இத்தரை குதிச்சு அத்தரை குதிச்சு செருப்பு எடுத்து தள்ளி சாமி ஆளுட்டா போதா பாக்குற இதெல்லாம் அந்த கட்சியில் நடக்காது பாருங்க. அவ அங்க நின்று படம் எடுப்பு இப்படி பார்த்துட்டு கிட்ட வாங்க பாரு இவங்க கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு ஒட்டிடுவோம். ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க என்ன நம்ம முதிச்சு இந்த எந்திரிச்சு குட்டிக்கிறாங்க. பெண்கள் இந்த பையங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம், எங்கேயுமே நடைபெறாத ஒன்று. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டி இருக்குது. நாம விட்டுட்டு போனா போதும். ஆகவே நீங்க எல்லாம் வந்து இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவனை வர போகிறீர்கள். ஆட்சி மாற்றம் 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரதாக்குகிறோம் அவர்தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உருவாக முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்று சொல்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய மண்ணை இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறார். இவர் நினைத்தால் இவருக்கு பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை தர இருக்கிறோம். வெற்றியை தருவது மட்டுமல்ல, தமிழகத்தை வாழ போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேர் இப்போது விசிலடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு ஒரு போலீஸ்கார் விசிலடிக்கலாம் சொல்லிடுவாங்க. அதே அடிக்க வேண்டாம், வேற செய்தி போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள், வெற்றியை தேடித்தார் என்று அழைத்து விடுதலை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இருக்குல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.